எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்ட எலி வங்கு தவளை இதெல்லாம் வருங்க நைட்டில். ஏன்னா நாங்கள் இருக்கிறது தோட்டமாச்சு, அதனால வருங்க. அப்போ வந்திருக்க மாட்டேறாக்குது எலியை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் நாய் வேறு உழைச்சி அதை ஸ்டாப் பண்ணி நாய் உழைக்கிற சத்தம் கேட்டு நான் வெளியே வந்து பார்த்தேன். அப்புறம் நாங்கள் எல்லோரும் உள்ளே இருக்கிறத வெளியே வந்ததுனால அது பயந்துட்டு ரொம்ப காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துருச்சு. திருப்பி போகவும் மாட்டேங்குது. அப்புறம் பசங்கள்லாம் மேலே போய் நின்று டார்ச் அடித்து மேலேருந்து குச்சி தட்டி தட்டி வெளியே அனுப்பி விட்டாங்க. ஆனால் குட்டி நாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது எங்கேயுமே போக விடாமல் அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஒரே பக்கமாக நிற்க வச்சிருச்சு. எனக்கு வேறு நாய்க்கு இது கொத்திருமோங்கிறத பயம். ஏன்னா நாய் வாழை கடிக்க போகுது. அது திருப்பி இந்த படம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எடுத்து காட்டுதுங்க. அப்புறம் நான் பயந்துட்டு நாயை பிடிக்கிறதா, அந்த பசங்களை கூப்பிட்றதா, பசங்களை பக்கத்தில் போகாதீங்கடா வாங்கடான்னு கூப்பிட்றதா என்னன்னு தெரியலைங்க. இது போகிறக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா மறுபடியும் நைட்டு 3 டைம் வந்ததுங்க. 10 மணி வரைக்கும் பாம்பு முடுக்கறதா வேலையாக போச்சுங்க. அப்புறம் எலி வங்குக்கெல்லாம் தீ வச்சு விட்டுட்டு தாங்க படுத்தோம்.